Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப பிடிச்சது எல்லாத்துக்குமே ரொம்ப இஷ்டமா சாப்பிடுற பன்னீர் பட்டர் மசாலா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. நம்ம இந்த பன்னீரை இன்னைக்கு வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நான் ஒரு 2-3 டைம் இத ட்ரை பண்ணி ரொம்ப சாஃப்ட்டா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க பன்னீர். அந்த ரெசிபி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்குங்க. ஒரு தபா ஸ்டைல் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டுக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டரு பால் எடுத்துக்கலாம். பாலை வந்து கொதிக்க வைக்க வேணாங்க. லைட்டாக சூடு மட்டும் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் கொட்டை இல்லாமல் பிழிஞ்சு வச்சுட்டு இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ண லைட்டாக ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளற வேணாங்க. இந்த லெமன் ஜூஸ் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிளறினா போதும். இதை ஒரு ஹார்ட்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது அப்படியே நல்லா திரட்டியாக அந்த பால் தண்ணியாக பிரிஞ்சு வரணுங்க. நல்லா கெட்டியாக வரணும். உதிரியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துட்டு அந்த பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு கெட்டியாக அந்த இது கிடைக்கணும். அந்த பால் பிரிஞ்சிருக்கணும். இதை நம்ம நல்லா வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு பன்னீர் கிடைக்குங்க. 1/2 லிட்டர் பால்லேருந்து ஒரு 50 to 75 கிராம்ஸ் பன்னீர் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா திக் க்ரீம் பாலாக இருக்கணுங்க. இப்போ நம்ம வடிகட்டினதுலேயும் நிறைய அந்த தண்ணி இருக்கும், பால் தண்ணி இருக்கும். அதனால் ஒரு காட்டன் கிளாத்தில் இல்லைன்னா இட்லி துணி ஏதாச்சும் ஒன்றில் நல்லா போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைட்டாக அந்த கலந்து தான் வரும். வெறும் தண்ணிமாய் வராது, பால் கலந்த தண்ணிமாய் தான் வரும். பரவாயில்லைங்க. ஆனால் உங்களுக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா புழிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு புளியருக்கு ரொம்ப சிரமம் இருந்துச்சுன்னா அந்த துணியை நல்லா கட்டி ஏதாச்சும் வெயிட்டான பொருள் அது மேலே கொஞ்சம் போட்டு ரெஸ்ட் பண்ண விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே அந்த சைஸுக்கும் சரி அந்த கெட்டியாக வரக்கும் சரி அப்படியே செட் ஆயிரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் அந்த மாதிரி அந்த இடிக்கிற உரல் இருக்கும்ல அது வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணி வருது பாருங்கள். நான் சைட்லேயே சப்பாத்திக்கும் மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. இது கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த பன்னீர். இதுக்கு நடுவில் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் பட்டர் அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது கூடவே 2 பெரிய பட்டை 2 ஏலக்காய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி கிரேவியோட குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயமோ தக்காளியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நல்லா 2 பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்ல பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கிரேவிக்கு லைட்டாக வதங்கினா போதும். அது கூடவே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இதே ஆப்பிள் தக்காளின்னு சொல்லி அந்த வெரைட்டி இருக்கும் இல்லைங்களா, அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. நம்ம நிறையா தான் வந்து எண்ணெயும் பட்டரும் போட்டிருக்கோம். அதுலேருந்து நம்ம இதை வடித்து மிக்சரில் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா அதை அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மீன்வெயில் இங்கே நம்ம மிச்சம் இருக்க அந்த எண்ணெய் பட்டர் அப்படி உங்களுக்கு இந்த வதக்கறதுக்கு பத்தலைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் பட்டர் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேப்சிகம் வேணும்னாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கணும். கேஷ்யூ உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நடக்கலையை தோல் எடுத்துட்டு அதை கூட நல்லா ரோஸ்டட் நடக்கலையை வந்து தோல் எடுத்துட்டு அதை கூட நீங்கள் சேர்த்து அரைக்கலாங்க. அதே ஃப்ளேவர் தான் வரும். இது கூட ஃப்ளேவருக்காக கரம் மசாலா கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அந்த மாதிரி எதுவும் போட வேணாம். பன்னீர் பட்டர் மசாலாக்குனே மசாலாஸ் எல்லாம் இருக்குது, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருக்க கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு மல்லித்தூளும் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேங்க.
அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும், தட்டி போட்டால் அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் எண்ணெயிலையும் சேர்க்கலாம். நான் இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்காக வர்றப்போ, எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ சேர்த்துறேன். இது ரொம்ப வாசமாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட வாசம் அப்படி ஃப்ளேவராக இருக்கும் இந்த மசாலாவில். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு தண்ணி, நம்ம கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த கிரேவி நல்லா இருக்காதுங்க. ஸோ கொஞ்சம் திக்காக ஆகிற அளவாக தண்ணி விட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். நம்மளோட மெயின் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுங்க. இது கொஞ்சம் கொதிச்சோன்னையும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இது வரைக்கும் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துட்டு காரம் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கிரேவி எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா ஆகட்டும், சிக்கன் பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் மைல்டாக காரம் இருந்தால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்த பன்னீர் எடுத்து பார்த்தலாம். அந்த எக்ஸஸாக வடிஞ்சு வந்த தண்ணியெல்லாம் நான் வந்து கீழே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமும் நான் இந்த கல் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். அதனால் உங்களுக்கு ஷேப் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நல்லா உங்களுக்கு ஒரு 75 கிராம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 1/2 லிட்டர் பால்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பன்னீர். நம்ம ஃப்ரோசன் பன்னீர் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அதை அப்படியே சாட்டே பண்ணியும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். சாட்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பேனில் கொஞ்சம் பட்டரோ கீயோ விட்டு இதை லைட்டாக ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் குண்டு குண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கிரேவி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாஃப்டாக இருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம க்ரீமும் சேர்க்க போகிறோம் கடைசியாக. அதனால் இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பன்னீர் சேர்த்துனீங்கனாலே கொஞ்சம் அப்படியே திக் கிரேவி மாதிரி தான் வரும். பன்னீர் போட்டதும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாங்க, ஏன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கனாலே பன்னீர் நல்லா இதோட பிளெண்ட் ஆகி குக் ஆயிரும். இதை நம்ம அப்படியே எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பன்னீரெல்லாம் அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு. இது கூடவே நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாங்க. க்ரீம் ஆட் பண்ணுறது உங்கள் சாய்ஸ் தாங்க. க்ரீம் ஆட் பண்ணாட்டியும் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த க்ரீம் ஆட் பண்ணால் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும், கொஞ்சம் க்ரீமி ஃப்ளேவர் வரும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை.